திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதேதானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாடு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்ல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. திருப்பவனம் மடப்புரம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்துல இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் பெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டுக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்?
அதேதானே? அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பா. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம், இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித்குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தாதானே வரும். மேக்சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்னு உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசு மீதும் முதல்வர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். உங்களோட முதற்கட்ட பார்வை. விஜய் அவர்களின் போர் முழக்கம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வார் கிரை என்று சொல்வார்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸில். வார் கிரை ஒலித்து விட்டார். இந்த அக்ரசிவ் பாலிடிக்ஸை நோக்கி அவர் நகர்கிறார். காவல் நிலைய மரணங்கள் எந்த ஆட்சியில் நடந்தாலுமே அது கண்டிக்கப்பட வேண்டியவை. இன்னும் சொல்ல போனால் தொடர்ந்து சிவில் சொசைட்டி அதை எதிர்த்து தான் வந்திருக்கிறது. அது ஒரு கருப்பு ராஜ்யம். விஜய் அவர்களின் அந்த கருத்திலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுவாக இந்த எஸ்ஐடி சிபிஐ உள்ளூர் போலீஸ் விசாரணை இதற்குள் அவருக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு இல்லையோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். காரணம், நடப்பு விசாரணையே கோர்ட் மானிட்டர்டு தான். அதாவது சிபிசிஐடி விசாரணையே முதலில் ஹைகோர்ட் ஆர்டர் போட்டது. அதற்கு பிறகு முதலமைச்சரே சிபிஐ விசாரணைக்கு அதை மாற்றி உத்தரவு போட்டார். அதற்கு பிறகு கோர்ட் என்ன உத்தரவு சொன்னது என்றால், இந்த அஜித்குமார் மரணம் மட்டும் சிபிஐ விசாரிக்க உத்தரவிடவில்லை, அதோடு சேர்த்து இந்த சம்பந்தப்பட்ட புகார் கொடுத்த பெண் அந்த வழக்கையும் சேர்த்து விசாரிக்க உத்தரவிடுகிறோம். இரண்டுமே நேரடியாக நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் நடக்கின்றன என்று சொல்லித்தான் அடுத்த வாய்தா தேதி போடப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது நடந்து வருகிற சிபிஐ விசாரணையும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தான் நடக்கின்றன. இது ஒன்று. இரண்டாவது, பொதுவாக மாநில அரசுகள் சிபிஐ எந்த வழக்கை வேண்டுமானாலும் விசாரிப்பதற்கான ஒரு அனுமதி கொடுத்து பிளாங்கெட் ஆர்டர் போடுவார்கள். நடப்பு அரசு திமுக அரசு வந்தவுடன் அந்த பிளாங்கெட் ஆர்டரை அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதாவது இப்போது சிபிஐ எந்த வழக்கை வேண்டுமானாலும் தன்னிச்சையாக விசாரிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு வழக்குக்கும் மாநில அரசின் அனுமதி தேவை. ஆனால் போன முறை அதிமுக ஆட்சியிலே அது அப்படி அல்ல. எந்த வழக்கை வேண்டுமானாலும் விசாரிக்க வேண்டும் என்று இருந்தது. அதுபோல சாதாரண காவல் நிலைய மரணங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோரிக்கையும் வந்தது. நீதிமன்றத்துக்கு அது போனது. பொதுவாக எஸ்ஐடி என்று சொல்லப்படுகிற ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ், உதாரணமாக நமது அண்ணா யூனிவர்சிட்டியிலே நேரடியாகவே எஸ்ஐடி விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டது. சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் தேவையில்லை, எங்களது நேரடி மேற்பார்வையில் தான் எஸ்ஐடி நடக்கிறது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். ராஜீவ்காந்தி மரணம் அது குறித்த விசாரணை என்பது எஸ்ஐடி தான். ஆனால் அது நேரடியாக சிபிஐக்கு போனது. இங்கு மல்லிகை கட்டிடத்தில் சிபிஐ தனியாக அவர்கள் அலுவலகம் திறந்து அந்த விசாரணையை கிட்டத்தட்ட 90-95 நாட்கள் நடத்தினார்கள். எனவே இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைதான். என்றாலும் காவல் நிலைய மரணங்களுக்காகவும் அவற்றில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் விஜய் குரல் கொடுத்திருப்பது என்பது அது ஆரோக்கியமான அரசியலாகத்தான் நான் பார்க்கிறேன். உங்களோட கருத்துக்களை இணைப்பில் தெரிவித்ததற்கு நன்றி சார்.
காவல் நிலைய மரணங்களுக்கு நீதி கேட்டு தாவேகா சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் விஜய் ஆவேசமாக பேசியிருக்கிறார். இது தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், திமுக அரசு மீதும் ஸ்டாலின் மீதும் நேரடியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை விஜய் முன்வைத்து பேசியிருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இந்த கஸ்டோடியல் டெத்ஸ் இந்த விஷயத்தை அதாவது கஸ்டடியில் இருக்கும்போது நடக்கின்ற மரணங்கள் அதை பற்றி ஒரு அரசியல் கட்சி முன்னெடுத்து அதை பத்தி ஒரு போராட்டம் செய்வது என்பது அது ஒரு போராட்டம் மட்டும் கிடையாது. இந்த பெலிக்ஸினுடைய கேஸ்ல அங்க தூத்துக்குடியில திமுக போராட்டம் செஞ்சது. ஆனால் பொதுவாக இருக்கின்ற அரசு இந்த கஸ்டடியல் டெத்ஸுக்காக யார் ஒரு கட்சியும் எடுக்கிறது கிடையாது, ஒரு கட்சியும் இதை பத்தி போராட்டம் நடத்த கிடையாது. அந்த விதத்தில் நிச்சயமாக விஜயனுடைய இந்த போராட்டம் வரவேற்கத்தக்க போராட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒண்ணு. இரண்டாவதாக, இப்போ இந்தியா ஒட்டுமொத்தக்கும் எவ்வளவோ கஸ்டோடியல் டெத்ஸ் நடக்குது. ஒரு அரசியல் கட்சி கூட இதை பத்தி துரிதமாக இல்லை என்றால் ஒரு காம்ப்ரிஹென்சிவான போராட்டத்தை எங்கேயுமே முன்னெடுத்தவில்லை என்பதும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கிறது. அப்போ இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு அரசியல் கட்சி கஸ்டோடியல் டெத்ஸை ஒரு அரசியல் இஷ்யூவாக எடுத்து செல்கிறது, அதற்கு நீதி கேட்டு முன்னே வருகிறது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். சார், ஏற்கனவே பரந்தூர் விமான நிலைய அந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ இரண்டுமே முக்கியமான ஒரு விஷயங்களை முன் வச்சு அவர் இந்த போராட்டத்தில் முன்னெடுத்திருக்காரு. தாவேகா தொடர்ந்து துணை நிற்கும், நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் வச்சிருக்கிறாரு. இது அரசியல் களத்தில் எந்த மாதிரியான ரியாக்ஷன் ஏற்படுத்தும் சார்? நிச்சயமாக பரந்தூரை பொறுத்தவரை அது டெவலப்மெண்ட் இஷ்யூ. பரந்தூர் ஆனாலும் செய்யானாலும் அது ரெண்டுமே டெவலப்மெண்ட் இஷ்யூவாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதற்கும் இதற்கும் தொடர்புபடுத்தி கொண்டு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு இதுக்கு தொடர்பு ஒண்ணுதான், வருகின்ற தேர்தல் தான், 2026 தேர்தல் தான். ஆனால் இந்த நீதியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போராட்டம் என்பது அதுவும் ஒரு போலீஸை குறிவைத்திருக்கின்ற ஒரு போராட்டமாகத்தான் இருக்கிறது. இதனால்தான் ஒரு அரசியல் கட்சியும் எதிர்ப்பதில்லை. ஏன்னால் போலீசினுடைய தயவு அனைவருக்கும் தேவை. போலீஸ் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த முடியாது. போலீஸ் தான் உங்களுக்கு இருக்கின்ற பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து எல்லா இன்டெலிஜென்ஸையும் பண்ணி கொடுக்கிறது. அதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய கையாளாக இருக்கின்ற ஒரு நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அரசினுடைய நம்மளுடைய வரிப்பணத்தில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது போலீஸ் துறை தான். அப்படி இருக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு எதிராக இருக்கின்ற போராட்டமும் அதே நேரத்தில் பரந்தூரும் அதே மாதிரி இருக்கின்ற இது சிப்காட் அந்த மாதிரி விஷயங்கள் ரெண்டுமே ரெண்டு விதமான போராட்டமாகத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதிக மக்களை இதுல எப்படி உள்கொள்ள முடியும், எப்படி கொண்டு வர முடியும் என்பதற்கான ஒரு விரிவான ஒரு திட்டமாகத்தான், தேர்தலுக்கான ஒரு விஷயமாகத்தான் அந்த ரெண்டு போராட்டங்களையும் நான் பார்க்கிறேன். சார், ஏற்கனவே இந்த சாத்தான்குளம் மரண வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு சென்ற போது, அதிமுக அரசு சென்ற போது அவமானம் அப்படின்ற வார்த்தையை முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ நீங்களும் அதே தானே செய்றீங்க, மத்திய அரசு பின்னால் ஓடுறீங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறார் சார். இதை எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க இது எல்லாமே ஒரு நாடகமாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது என்ன அரசியல் ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கஸ்டடியல் டெத்ல அந்த நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து விட்டோம். இனி எங்க ஒரு பாக்ஸும் டிக் பண்ண முடியாது என்ற அளவுக்கு திமுக அந்த இஷ்யூவை எடுத்து சென்று அதுல வெற்றி கண்டிருக்கிறதா தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. முதல்வர் பேசி இருக்கார், அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதன் பிறகு அப்கோர்ஸ் சிபிஐக்கு அந்த கேஸை மாத்தி இருக்கிறார். இது எல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டெப்ஸ். அதாவது திமுகவுக்கு பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ், பிரௌனி பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்ஸ் ஆகத்தான் இதை பார்க்கிறேன். அதை தாண்டி நாம் லார்ஜர் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அதை இவர் ஏன் பேச மாட்டேங்குன்னு எனக்கு புரியல. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பிரச்சனை அது யாருடைய கீழே இருக்குது? அமித்ஷாவுடைய கீழே இருக்குது. அப்ப பாஜகவை எந்த ஒரு இடத்துல கூட அவர் தொடாம பேசியிருப்பதுதான் எனக்கு மிக வியப்பு அளிக்கிறது. ஏனென்றால் முழுக்க போலீஸ் ரிஃபார்ம்ஸ் யூபியில நடக்கின்ற கொலைகளை விட, அதாவது கஸ்டடியில் நடக்கின்ற கொலைகளை விட உலகத்தில் எங்கேயுமே நடக்கவில்லை. அப்படி இருக்கிற ஒரு நிலையில் இவர் அதை பத்தி பேசாம, இல்லை என்றால் அமித்ஷாவை பத்தி பேசாமல், போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசாமல், ஏதோ முக ஸ்டாலின் தான் இங்க இருக்கிற எல்லாரும் கொண்டு போடுறாருன்ற துணியில பேசுறது நிச்சயமாக ஏற்கத்தக்க விஷயமாக கிடையாது. இப்போ சாரிமா மாடல் அரசு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. வரக்கூடிய 2026 தேர்தலில் இது ஒரு மாதிரி இம்பாக்ட் பயங்கரமா ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா சார்? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது மக்களை பொறுத்தவரை மக்கள் என்ன பாக்குறாங்க பாத்தீங்கன்னா, எந்தெந்த இஷ்யூல நம்ம கூட நிக்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்தான் அந்த தேர்தலே இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்ப இந்த டூவல் நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஒரு கேஸை எடுத்துக்கொண்டால் பாஜகவை ஒரு விமர்சிக்காமல் ஒரு ஸ்டாலின் அரசை மட்டும் விமர்சிக்கொண்டு முன்னே செல்கின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக எடுபடாது. ஏனென்றால் கடைசியாக யாருகிட்ட அந்த பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா கிட்ட தான் அந்த பவர் இருக்கு. அமித்ஷா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று கேரளாவில் இருந்தாரு, இப்ப அடுத்து எப்ப தமிழ்நாட்டுக்கு வராருன்னு தெரியல. தினம் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி முதல்வரான்னு கேட்டா அதுக்கு பதில் கிடையாது.
இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வியை அவர்கிட்ட கேட்க முடியாது. இந்த மாதிரி நிலைகள்ல தான் அங்க வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்போ அதை எடுத்து பார்த்தால் மக்கள் தாராளமாக இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது மக்களுக்கு மிக தெளிவாக தெரிகிறது, தமிழ் மக்களுக்கு தெரிகிறது, இளைஞர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் ஊடகங்கள் பார்ப்பதில்லை, ரீல்ஸ்லயே வாழ்க்கையை ஓட்டுறதுனால அவர்களுக்கு புரியாது. அவர்கள் விஜய்க்கு வாக்களிப்பார்கள். நேற்றைய தினம் கூட அவர் காவல் நிலைய மரணம் அடைந்த அந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்தும் ஆறுதல் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நீதி கேட்டு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இணைப்பில் பேசியமைக்காக நன்றி திரு ராதாகிருஷ்ணன். அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைய கூட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் பயங்கரமா விமர்சனம் செஞ்சு திமுக அரசு மீதும் ஸ்டாலின் மீதும் நேரடியாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்போ மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் சொல்லும் போது பாஜக விமர்சனம் செய்யாதது கூட ஏன் தெரியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவது திருவோணத்தில் நடந்தது அது நிச்சயமாக கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காவல்துறை சட்டவிரோதமாக செயல்பட்டு இந்த கொலை, அது படுகொலைன்னு என்னுடைய பாயிண்ட், படுகொலையை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இதற்கு ஆட்சியில் இருக்கிற ஸ்டாலின் தான் பொறுப்பு என்று சொல்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதை நான் எந்த விதமான எதிர்கட்சிகள் இப்படி சொல்வதை நம்ம எந்த விதமான தவறும் நான் காணல. ஆனால் அதே சமயம் அதற்கான தொடர் நடவடிக்கைகளை நீங்க பார்க்கணும். அது தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இதை செய்திருக்காங்க. அதை விசாரிக்கணும்னா தமிழ்நாடு காவல்துறை விசாரிச்சா சரியா இருக்காது. அதற்காக சிபிஐ இன்கொயரியை கொண்டு வந்திருக்காங்க. சிபிஐ அந்த கேஸ் எடுத்து இப்ப விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல நீதி நிலைநாட்டப்படும், அஜித்குமார் மரணத்துக்கு சரியான ஒரு நீதி வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. சோ இந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுத்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை அஜித்குமாரோட அம்மாவோட இவரே ஸ்டாலின் அவர்களே முதல்வரே பேசியிருக்காரு, சாரி சொல்லியிருக்காரு. சாரின்றது ஆங்கிலத்துல சொல்ற சாரினாலும் தமிழ்ல வருத்தனாலும் ஒண்ணுதாங்க. சாரின்றது ஏதோ அது வருத்தத்துக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டான வார்த்தை கிடையாது அப்படின்ற எண்ணத்துல பேசுறாங்க. அது இயல்பான பேச்சு வழக்குல சாரின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அதை எடுத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்வது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல. அவர் ஆக்சுவலா ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு பதிலாக சாரிமான்னு சொல்லியிருக்காரு. அதுல இயல்பான பேச்சு வழக்குல அவர் பேசியிருக்காரு. அதை ஒரு அரசியல் ரீதியாக பயன்படுத்துவது என்பது எந்த விதத்துல சரியில்லை. அது இன்னொரு விஷயத்தையும் விஜய் பேசுறாரு. என்னன்னா, அவர் போய் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்துட்டு வந்தார். அதெல்லாம் பாராட்டத்தக்கது. நிச்சயமாக அவருடைய மனிதாபிமானத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கு. அவர் காட்டுகிற அக்கறை, நீதி வேண்டும் என்கிற அவர் காட்டுகிற அக்கறையை நம்ம பாராட்டுறோம். அதுக்காக நடந்த போராட்டத்தையும் நம்ம பாராட்டுறோம். அதை பத்தி எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் 24 பேர் இறந்திருக்காங்க திமுக ஆட்சியில அப்படின்னு சொல்லிட்டு 24 பேர் குடும்பத்துக்கும் அவர் போய் சாரி சொல்வாரு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் கேட்கிறேன், சரி, அது நீங்க சொல்ற விஷயமும் ஒரு மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். ஆனா இந்த லாக்அப் மரணங்கள் அல்லது நீதிமன்ற காவலில் இருக்கும்போது மரணம் அடைகிறது இன்னைக்கு நேற்றுக்கு நடக்கிற விஷயமா? எல்லா ஆட்சியிலையும் திமுக ஆட்சிகள்ல மாறி மாறி வந்த ஆட்சிகள்ல பல நேரங்கள்ல பல இந்த மாதிரி மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. அப்போ 2021க்கு முன்னாடி நடந்த மரணங்களுக்கு அல்லது 2011 இருந்து 2021 வரை நடந்த மரணங்களுக்கு, அதிமுக ஆட்சியில் நடந்த மரணங்களுக்கு கிட்டத்தட்ட 400 மரணங்களுக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மரணங்களுக்கு எடப்பாடி என்னைக்காவது மன்னிப்பு கேட்கணும்னு விஜய் பேசுவாரா? விஜய் பேசுவாரான்னு நான் கேட்கிறேன். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல 13 பேர் இறந்து போனாங்க. அந்த குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் எடப்பாடி? அதாவது நீங்க அரசியல் ரீதியா பேசலாம், ஆனால் அது பேசும்போது நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு யதார்த்தமான கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களையும் பார்க்கணும். ஒரு விஷயம் காவல்துறையை கண்டிக்கணும். சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதல் இருக்கு. ஒருத்தரை விசாரிக்கிறது எப்படி, ஒருத்தர் அரெஸ்ட் பண்றது எப்படி, ஒருத்தர் ரிமாண்ட் பண்றது எப்படி, பல விஷயங்கள் அதில் இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது அதை கடைபிடிக்காத காவல்துறையினர் கண்டிக்கப்பட வேண்டியது, தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். அதெல்லாம் பேசுறது தப்பு இல்லை. அதுக்கு திமுக ஆட்சியில் நடந்த விஷயங்களை மட்டும் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இந்த தொடர் விஷயம் நடக்குது. அப்ப இதை எப்படி தடுக்கிறதுன்ற விஷயத்தை பார்க்கும்போதுதான் நீங்க சொன்னாம யாருக்கே சொன்ன விஷயங்கள்லாம் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அதுல வருது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல்கள் எல்லாம் கிளியரா இருக்கு. அந்த வழிகாட்டுதல் கடைபிடிக்கல. இந்த திருபுவனம் சம்பவத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அதற்கான தொடர் நடவடிக்கைகளை எடுத்துட்டாரு. ஆனால் 24 பேர் குடும்பத்திலையும் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும் பொழுதுதான் அங்கெல்லாம் அவருடைய அரசியல் தெரியுது. அப்போ தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற பல்லாண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காவல் மரணங்கள், அதுக்கு பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்த மரணங்கள், இதெல்லாம் விஜயோட அறிவுக்கு எட்டலையா அல்ல அதுக்கு தெரியாத இருக்காரா போன்ற பல விஷயங்கள் இருக்கிறத பாக்குறோம். சோ இதுல அரசியல் அவர் செய்ய வேண்டாம் என்பது என் கருத்து. நீதி வேண்டும் என்று போராடுவது சரி, ஆனால் அரசியல் ரீதியாக பேசுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது என்பது என் கருத்து. பொதுவெளியில் அரசியல் கருத்துக்களை வைக்கும்போது அலசி ஆராய்ந்து பார்த்து பேச வேண்டும் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசுவதற்காக நன்றி திரு பிரியன். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ ஒப்படைச்சிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நேரடியா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். சார், உங்களுடைய கருத்து? விஜயனுடைய வருகையின் பொழுது அவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், பெருந்தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்திய பொழுது உள்ளபடியே நானும் கூட மகிழ்ந்தேன்.
வரவேற்றேன். ஒரு இடதுசாரி அரசியலை அல்லது திராவிட இயக்க சிந்தனையோடு கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒருவர் வருகிறார், வரட்டும், வாழ்த்துக்கள் என்று உளப்பூர்வமாக வாழ்த்திதான் வரவேற்றேன். ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய மிக மலினமான, மிக மலிவான, எந்த அடிப்படை அறிவுமற்ற, அரசியல் அறிவுமற்ற அவருடைய செயல்பாடுகள் பெரும் விரக்தியையும், என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவருடைய பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தான் அவரை இயக்குகின்றன என்பதையும் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். 2 கேள்வி சார். இன்னைக்கு அவருடைய ஆர்ப்பாட்டத்தை நானும் பார்த்தேன். ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க அஜித்குமார் அம்மாவிற்கு சாரி சொன்னீர்களே அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேட்டுவிட்டு சொல்கிறார், நீங்கள் லாக்அப் டெத்ல இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் லாக்அப் மரணங்களால் இறந்து போனவர்கள் என்று சொல்லக்கூடிய 24 பேருக்கும் நீங்கள் சாரி சொன்னீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். நான் அதே கேள்வி விஜயை பார்த்து கேட்கிறேன், அஜித்குமார் மரணத்திற்காக இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திய விஜய் அவர்கள் அதிமுக ஆட்சியில நடத்த மாட்டாரு, அதிமுக ஆட்சிக்கு கேட்க மாட்டார், அதை விட்டுருங்க. திமுக ஆட்சியிலேயே இதற்கு முன்பு நடந்த லாக்அப் மரணங்களுக்காக ஏன் விஜய் ஆர்ப்பாட்டம் நடத்தல? அவர் கேட்கிறாருல, நீங்க சாரி கேட்டீங்களான்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற விஜய் அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு மற்ற 24 குடும்பங்களையும் அழைத்து ஆறுதல் சொன்ன விஜய் ஏன் அந்த 24 குடும்பங்களுக்கும் அப்பவே போல? நீங்களும் அஜித்குமார் இறந்த பிறகுதானே சார் களத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது, திராணி இருக்குது, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. இன்றைக்கு அவர் பேச்சு முழுக்க வன்மத்தின் வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்கும். ஒரு மரணம் நடந்திருக்கிறது, லாக்அப் படுகொலை, அது அட்ராசிட்டி, காவல்துறை அட்ராசிட்டி. காவல்துறை பொறுப்பெடுத்து காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் சாரி கேட்கிறார். உடனடியாக வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. அவங்க மேல கிரிமினல் வழக்கு தமிழ்நாடு அரசே பதிவு செய்கிறது. எல்லாமே அடுத்தடுத்து மிக வேகமாக நடந்தது. 6 பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. உடனடியாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. கோர்ட்டில் அவங்க கேட்கின்ற போது அரசிட்ட கேட்டு கூட சொல்லுங்க, சிபிஐ விசாரணை கொடுக்கலாமா என்று கேட்டபோது இல்ல, சிபிஐ விசாரணைக்கு தயார் என்று நீதிமன்றத்தில் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நீதிமன்ற உத்தரவிற்கு முன்பாகவே சிபிஐக்கு வழக்கை ஒப்படைத்து விடுகிறது அரசு. என்ன நீங்க எனக்கு கொஞ்சம் லாஜிக்கா சொல்லுங்க. நான் இப்ப கேட்கிறேன் சார், விஜய் இந்த இடத்துல முதலமைச்சராக இருக்கிறார் சார். விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகி விடுகிறார். ஒரு லாக்அப் டெத் நடந்துடுச்சு. விஜய் என்ன செய்வார் எனக்கு சொல்லுங்க. இப்ப முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை தாண்டி விஜய் என்ன செய்வார்? இல்ல நீங்க யாராவது நம்புறீங்களா? விஜய் கட்சிக்காரங்க நம்புறாங்களா? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா ஒரு பிட்பாக்கெட் சம்பவம் நடக்காது, ஒரே ஒரு லாக்அப் டெத் கூட நடக்காது. அப்படி யாராவது நம்புறீங்களா? இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் யார் ஆட்சியிலும் நடக்கும். அந்த கிரைம்ஸுக்கு அந்த அரசு என்ன பொறுப்பெடுத்துக் கொள்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துகிறது, கிரைம் நடந்த பிறகு அதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கறத பார்க்கணும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சார். அனிதாவினுடைய மரணத்திற்காக, நீட்டினால் படுகொலை செய்யப்பட்ட அனிதாவின் மரணத்திற்காக நீதி கேட்டு அனிதா வீட்டிற்கு நடிகர் விஜய் அவர்கள் சென்றார். மகிழ்ந்தேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதற்கு பிறகு நீட்டினால எத்தனை பிள்ளைங்க சேர்த்துச்சு? எல்லார் வீட்டுக்கு ஏன் சார் விஜய் போல? நீ கேட்கிறாருல, அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் நீங்க சாரி சொன்னீங்க, எல்லார் வீட்டுக்கு ஏன் சாரி சொல்லலன்னு கேட்கிறாருல. இப்ப நான் கேட்கிறேன், அனிதா வீட்டுக்கு மட்டும் போன விஜய் ஏன் அதன் பிறகு நீட்டினால் செத்த குழந்தைங்க வீட்டுக்கு போகல? ஏன்னா எதுவும் மீடியா வெளிச்சத்துக்கு ஆகல. அனிதாவினுடைய மரணம் மீடியா வெளிச்சத்துக்கு வந்துச்சு, விஜய் போனாரு. அஜித்குமார் மரணம் மீடியா வெளிச்சத்துக்கு வந்துச்சு, விஜய் போனாரு. அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன கேட்கறது ரைட்ஸ் இருக்குது? இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்காக குரல் கொடுத்த விஜய் அதன் பிறகு ஒரே வாரத்தில் ஐஐடியில ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. எங்க இருந்தீங்க? ஷூட்டிங்லையா? ஏன் கண்டிக்கல? சார், விஜய் மிகவும் மலிவான அரசியல் செய்கிறார் அப்படின்ற பார்வையும் முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசுமைக்காக நன்றி திரு செந்தில்வேல்.